Okay, so listen to this question. So they have given a complex number z equal to x plus iy. ஏதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அந்த ஆர்கன் பிளேனில் இருக்கிற ஏதோ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இந்த கண்டிஷனுக்கு உட்பட்டு இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து நகருது அப்படின்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 அப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் இப்போ எக்ஸாம் பர்பஸுக்கு இந்த சம்மை ஒர்க் அவுட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த கொஷனில் நீங்கள் பெருசாக புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. ஓகே, ஸோ பிஃபோர் கோயிங் டு திஸ் சம் யூ மஸ்ட் ரிமெம்பர் திஸ். So argument of a complex number x plus iy, argument, how will you find the argument of the complex number? Tan inverse of imaginary part divided by real part, so tan inverse of imaginary part divided by real part. Okay, so the modulus யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் மாடுலஸ் யூஸ் பண்ணுறது வந்து அதில் போலார் ஃபார்மை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். அதை பற்றி நம்ம அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் த ஃபார்முலா. tan inverse argument of a complex number is tan inverse of y by x. சரி, இப்போ நான் என்ன செய்கிறேன், எக்ஸாம் பர்பஸுக்கு நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன். யூ ப்ளீஸ் லிசன். அதுக்கப்புறமா நம்ம இதனுடைய ஆழமான அர்த்தத்தை புரிஞ்சிக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுக்கிறேன்னா, ஆர்கியூமெண்ட் ஆஃப் ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று உள்ளே கொடுத்துருக்காங்களா, அதை நான் எடுத்து எழுதிக்கிறேன். z minus 1 divided by z plus 1. So I will take that structure. You please listen closely. The sum ஒழுங்கா போட்டு மார்க் எடுக்கணும் ஃபர்ஸ்ட். ஸோ z இருக்க வேண்டிய இடத்துல x plus iy minus 1 divided by x plus iy plus 1 அப்படி போட்டுக்கிறேன். ஸோ இப்போ அடுத்த ஸ்டேஜ் என்ன செஞ்சிருன்னா, நியூமரேட்டரில் ரியல் பார்ட்டை தனியாகவும் இமேஜினரி பார்ட்டை தனியாகவும் அதே வேலையை டினாமினேட்டர்லையும் செஞ்சுக்கிறேன். ஸோ அப்போ என்ன வந்துடும்னா எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் ஐஒய், சரிங்களா, எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் ஐஒய். ஸோ அடுத்தது எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் ஐஒய். ஸோ ஐ ஹவ் செப்பரேட்டட் த ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட். ஸோ இப்போ நீங்கள் இந்த யூனிட்டில் ஃபுல்லாமே என்ன செஞ்சிருக்கீங்கன்னா, இஃப் யூ சி அ காம்ப்ளெக்ஸ் நம்பர் இன் தி டினாமினேட்டர், ஸோ இதனுடைய காஞ்சிகேட்டால் மேலையும் கீழையும் நம்ம பெருக்க ஆரம்பிச்சிருவோம். ஓகேங்களா? ஸோ ஐ டூ தட் ஸ்டேஜ். So x minus 1 plus iy divided by x plus 1 plus iy into, listen carefully, x plus 1 minus iy divided by x plus 1 minus iy. So denominator உடைய காஞ்சிகேட்டால மேலே கீழே பெருக்கிருக்கேன். Okay, so then please listen, let me multiply this two complex numbers. You please listen this. Real part into real part. Real part is x minus 1 into x plus 1. So this is real part into real part, minus imaginary part into imaginary part is minus y square, and if it comes here you will get plus y square. Okay, so this is, I'll put another square bracket போட்டுக்கிறேன். Okay, plus i real into imaginary minus y into x minus 1, imaginary into real is plus y into x plus 1 whole divided by if you multiply the complex number with its conjugate, அது ரொம்ப ஈஸியான வேலை இல்லை. ரியல் பார்ட்டை ஸ்கொயர் பண்ணணும், இமேஜினரி பார்ட்டை ஸ்கொயர் பண்ணணும், கண்டிப்பாக நடுவில் ப்ளஸ் தான் வரணும். அதில் எதுவும் குழப்பம் வந்துடக்கூடாது. அதை பற்றி யோசிங்க, ஏன் வந்தது அப்படின்னு யோசிங்க. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குல்ல, இதை நான் சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன். இப்போ சிம்பிளிஃபை பண்ணணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் இதெல்லாம் உள்ளே பெருக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிறதால நான் சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன். ஸோ லிசன் திஸ், இது ஏ ப்ளஸ் பி, ஏ மைனஸ் பி, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் இஸ் 1 ப்ளஸ் அண்ட் y square is there. Okay, so plus i. Let us multiply this y inside. You will get minus yx, minus into minus plus y, and if you multiply this you will get xy and plus y whole divided by x plus 1 the whole square plus y square, and this will get cancelled. Okay, after cancelling this, let me write like this, x square plus y square minus 1 இல்லை எழுதிக்கலாம், x square plus y square minus 1 and plus I into, if you add these two you will get 2y.
okay, whole divided by x plus 1 the whole square plus y square. இப்போ நான் என்ன செஞ்சிரேன்னா இங்க இந்த இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கிடைச்சிருக்கு. ஸோ ஓகே, இந்த ஸ்ட்ரக்சரை நான் சிம்பிளிஃபை பண்ணிகிட்டே வரும்போது ஐ காட் தி ஸ்ட்ரக்சர். இதை மாதிரி இருக்கணும், ஆர்கியூமெண்ட் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர் எக்ஸ் பிளஸ் ஐஒய் அந்த மாதிரி இருக்கணும். அதாவது ரியல் பார்ட் தனியாக இருக்கணும், இமேஜினரி பார்ட் தனியாக இருக்கணும். அப்புறமா அப்படி எழுத முடிஞ்சால் தான் யூ கேன் ரைட் லைக் திஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் y by x அப்படின்னு நம்மளால் எழுத முடியும். ஸோ நான் இது ரியல் பார்ட் தனியாக இமேஜினரி பார்ட் தனியாக பிரிச்சுக்கிறேன். ஸோ ப்ளீஸ் லிசன். ஸோ ரியல் பார்ட் தனியாக பிரிக்கிறேன் பாரு. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 the whole square plus y square. So I have separated the real part plus I 2y divided by, and the imaginary part is x plus 1 the whole square plus y square. So real part plus I into the imaginary part. So this is z minus 1 divided by z plus 1. Okay. So இப்போ condition என்ன கொடுத்துருக்காங்கன்னா argument of this complex number z minus 1 by z plus 1 is always equal to pi by 2, is always equal to pi by 2. Okay, so appo argument of this complex number is, please listen, tan inverse of imaginary part divided by real part. அப்போ அதே மாதிரியே tan inverse of, you please listen, imaginary part 2y divided by x plus 1 the whole square plus y square. I have written the imaginary part in the numerator and the real part in the denominator. X square plus y square minus 1 divided by x plus 1 the whole square plus y square is always equal to pi by 2. So in the denominator I will cancel this. Okay, after cancelling this, you bring this tan inverse to RHS side. Okay, tan inverse RHS side க்கு வந்துனா tan pi by 2 னு வந்துரும். So நான் அதை எழுதி காட்டுறேன். You please listen. 2y divided by x square plus y square minus 1 is equal to tan pi by 2. Tan pi by 2. Tan pi by 2 infinite. Infinite means anything divided by 0 is infinite. அதை 1 by 0 னு எழுதலாம், 2 by 0 னு எழுதலாம், 5 by 0 னு எழுதலாம், 100 by 0 னு எழுதலாம். எதா இருந்தாலும் டினாமினேட்டர்ல 0 இருந்ததுன்னா that is infinite. Okay, so அப்போ 2y divided by x square plus y square minus 1 is equal to 1 by 0. If you want you can write 2 by 0, 3 by 0 அப்படி போட்டாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். ஸோ இந்த 0 இப்படி கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணுங்க, இது 0 ஆகிடும். இதை இப்படி கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணுங்க, அப்படின்னா வரும்னா 0 ஈக்குவல் டு x square plus y square minus 1. So x square plus y square minus 1 is equal to 0. Okay, so bookல எப்படி கொடுத்துருக்காங்க. So x square plus y square is equal to 1. Okay, so இப்போ இந்த கொஸ்டின்ல என்னது அப்படின்னா, ஒரு ஆர்கன்ட் பிளேனில் இருக்கிற ஒரு ஆர்கன் பிளேன், அதாவது ரியல் ஆக்சிஸ் இமேஜினரி ஆக்சிஸ், அந்த ஆர்கன் பிளேனில் இருக்கிற ஏதோ ஒரு சில காம்ப்ளெக்ஸ் நம்பர் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஏதோ ஒரு சில காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அந்த ஒரு சில காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு சொன்னேன் இல்லைங்களா, எந்தெந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்லாம் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அதை எல்லாத்தையும் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா ஒரு படம் ஒன்று கிடைக்கும். அந்த படம் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 இப்படி இருக்கும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. நான் புரியாத மாதிரியே சொல்கிறேன்ல, ஸோ நான் இன்னும் கிளாரிட்டி ஆக்குறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். வில் see next video. Thank you.